அசரீரி மனநிலையை ஸ்திதியை அனுபவம் செய்வதற்காக மனதை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருங்கள். அசரீரி நிலையை அனுபவம் செய்வதற்கு மனதை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருங்கள். பாபா மீது அளவில்லாத ஆழ்ந்த அன்பு கொண்டிருங்கள். பாபா மீது அளவில்லாத ஆழ்ந்த அன்பு கொண்டு இருங்கள். अगर बाबा हमारे मन में सदा याद रहे, दिल में समाया हुआ रहे, तो हम भी बाबा की याद में बाबा के समान बन जाएंगे. பாபாவினுடைய நினைவு நம்முடைய மனதில் சதா இருக்கும் பொழுது, உள்ளத்தில் நிறைந்து இருக்கும் பொழுது, நாமும் பாபாவினுடைய நினைவினில் பாபாவுக்கு சமமாகி விடுவோம். பாபாவுக்கு சமமாகி விடுவோம். பாபாவை நாம சதா நினைவு கொண்டிருக்கணும். அவருடைய நினைவு உள்ளத்தில் நிறைந்து கலந்திருக்கணும். அப்போ நாம கூட பாபா நினைவுல பாப்சமான் ஆகி, எதை நினைக்கிறாயோ நீ அது போலவே ஆகிவிடுவாய். அவ்வளவுதான். இப்போ நீங்க பாபாவை அன்பா நினைக்கிறீங்க, சதா நினைக்கிறீங்க அப்படின்னா, அவருடைய நினைவிலேயே இருக்கிறீங்கன்னா அவருக்கு சமம் ஆயிடுவீங்க. பஸ் பாபாக்கு யாது பூலே நகி, ஒன்னே ஒண்ணுதான், பாபா நினைவு மறக்க கூடாது. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இங்க சொல்லல. பாபா நினைவு மறக்க கூடாது, அவ்வளவுதான். ஏனெனில் நமது ஒரு வார்த்தை என்ன எனில், பாபாவும் நாமும் கம்பைண்டாக இருக்கிறோம். சிவன் வேறு, அதாவது சிவன் இல்லையே சக்தி இல்லை, சக்தி இல்லையே சிவன் இல்லை, ஆத்மா தான் சக்தி. அப்போ சங்கம யுகம் வந்துடுச்சுனாலே அதுக்கு அர்த்தம் பாபாவோடு நாம், நம்மோடு பாபாவும் இணைந்து விட்டார். புதுசா வந்தவங்களுக்கு தான் பரமாத்மா பரந்தாமத்துல இருக்கிறாருன்னு சொல்லுவோம். அனுபவம் செய்ய செய்ய நமக்கு என்னவாகும், நான் எங்கே போனாலும் பாபா என் கூட தான் வர்றார். சில பேர் ஜோக்கா கூட சொல்லுவாங்க, வீட்டில் எதையாவது பேசினா உடனே வானிலை சொல்லிடுறாரு. பாபாவுக்கு வேற வேலையே இல்லை போட்டிருக்கு, நம்மளையே தான் பார்த்துட்டு இருக்கிறார். பார்த்துட்டுலாம் இல்லை, அவர் கூடவே சேர்ந்தே தான் இருக்கிறார். சங்கமம் அப்படின்னா என்ன, இணைந்த ரூபம் அப்படின்னு அர்த்தம். பரமாத்மா சிவன் நம்மோடு சேர்ந்து தான் இந்த புது உலக ஸ்தாபனையை செய்ய போறார். அப்போ பாபா எங்கேயோ நான் எங்கேயோ இல்லை. நம்முடைய சொல்ல என்ன, நானும் பாபாவும் கம்பைண்டு இணைந்தவர்களாக இருக்கின்றோம் அப்படிங்கிறதா நம்முடைய வார்த்தை. அப்பொழுது கம்பைண்டாக இருப்பவர்களை எப்படி பிரிக்க முடியும்? பாபாவினுடைய நினைவு இருக்கிறது. तो ऑटोमेटिकली हमें बाबा समान अशरीरी बनने की स्मृति आती है. அப்போ தானாகவே நமக்கு பாபாவுக்கு சமமாக அசரீரி ஆக வேண்டும் என்ற நினைவு வருகிறது. பாபா நினைவு வரும்போதே நாமளும் அசரீரி ஆகணுங்கிற அந்த நினைவு நமக்கு தானாகவே வருது. பாபா எப்படி இருக்கிற, அசரீரியா இருக்கிறார். ஜோதி புள்ளி, சரீரம் கிடையாதவருக்கு. அவர் நினைவு இருக்கும்போது தானாகவே நமக்கு கூட என்ன ஞாபகம் வந்துடுது, பாபாவுக்கு சமமா அசரீரி ஆக வேண்டும். நானும் அசரீரி ஆகணும். ஒரு ஆரோக்கியமா இருக்கிறவங்களை பார்க்கும்போது நானும் இப்படி ஆரோக்கியமா இருக்கணும். ஒரு புத்திசாலியா இருக்கிறவங்களை பார்க்கும்போது நானும் புத்திசாலியா இருக்கணும். நல்ல உடல் பயிற்சி செய்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு மாடல் இருப்பாங்க, அவரை மாதிரி நான் சிக்ஸ் பேக் வச்சுக்கணும் இல்லையா. ஒரு நல்ல உழைக்கிற பிஸ்னஸ் மேனுக்கு ஒரு மாடல் இருப்பார், அவரை மாதிரி நானும் வந்து லட்சாதிபதி கோடீஸ்வரர் ஆகணும். நீங்கள் உங்களுக்கான தலைவரை, முன்னோடியை, எடுத்துக்காட்டாக இருப்பவரை பார்க்கும்போது தானாகவே நானும் அவர் போல ஆகணும் அப்படின்ற எண்ணம். நீங்கள் பாபா பார்க்குறீங்க, அவர் அசரீரியாக இருக்கிறார், அவர் நினைவிலேயே இருக்கிறீங்க. அப்போ நாமும் கூட அசரீரியாக இருக்க வேண்டும் என்ற நினைவுக்கு வருகிறது. எந்த அளவு பாபா மீது உள்ளபூர்வமான இதயபூர்வமான அன்பு இருக்குமோ அந்த அளவு பாபா மறக்கவே மாட்டார். அன்பானவர்களை மறப்பதுதான் கஷ்டம், நினைக்கிறது கஷ்டம் இல்லை. மறக்கிறது, பாபா மறந்துடுங்கன்னு சொன்னா அது நம்மால முடியாது. அன்பானவர்களை
மறப்பது கஷ்டம், அவரை மறக்கவே முடியாது. எப்போ பாபா மேல அந்த அன்பு ஏற்பட்டுடுதோ அப்போ அவரை மறக்கவே இயலாது. எப்பொழுது பாபா நினைவு இருக்கிறதோ அப்பொழுது ஆத்மீக சொர்க்கத்தினுடைய நினைவும் அவசியம் இருக்கும். பாபா நினைவு இருக்கும் போது நான் ஆத்மா. எப்படி உங்க பேரனை பார்த்தா நீங்க தாத்தா ஆயிடுவீங்க, பாட்டி ஆயிடுவீங்க. பார்க்காத வரைக்கும் நீங்க அண்ணனா தங்கச்சி அவங்க அண்ணனோட பேசிட்டு இருப்பீங்க. உங்க ஸ்டூடெண்ட்டை பார்த்தா நீங்க டீச்சர் ஆயிடுவீங்க. உங்க ஸ்டூடெண்ட்டை நீங்க பார்க்காத வரைக்கும் நீங்க நார்மலான மனிதர் தான். உங்க கஸ்டமரை பார்க்கும் பொழுது நீங்க முதலாளியா ஆயிடுவீங்க. உங்க வேலைக்காரரை பார்க்கும்போது தான் நீங்க முதலாளி ஆகிறீங்க. அப்படின்னா என்ன, அவங்க நீங்க யாருன்றதை ஞாபகப்படுத்துறாங்க. உங்கள்கிட்ட வேலை பார்க்குறவங்க வராத வரைக்கும் நீங்க முதலாளி மாதிரி நடந்துக்கல. நீங்க முதலாளி வேலைக்காரர்கள் தானே. உங்க அண்ணனுக்கோ தம்பிக்கோ கிடையாது இல்லையா? அண்ணனையோ தம்பியோ பார்க்கும்போது நீங்க அண்ணனா தம்பியா தான் இருந்தீங்க. பாபா என்ன சொல்றாருன்னா, பாபாவை பார்க்கும்போது தான் நமக்கு ஆத்மீக ஸ்மிருதியே வருது. பாபாவை பார்க்கும்போது தான் ஆத்மீக ஸ்மிருதி நினைவு. ஆத்மீக ஸ்மிருதினா என்ன? அன்பு சுரூபம், ஆனந்த சுரூபம், அமைதி சுரூபம், சக்தி சுரூபம். இதுதான் ஆத்மீக சுரூபி. நான் ஆத்மா புள்ளி ரைட்டு. அது மட்டுமே இல்லை ஆத்ம நினைவு. நான் எப்பேற்பட்ட ஆத்மா, எனக்குள்ள எவ்வளோ சக்தி இருக்குது, எவ்வளோ குணம் இருக்குது. அப்போ நீங்க பாபாவை பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஆத்ம ஸ்மிருதி, ஆத்ம நினைவு வந்து விடுகிறது, ஆத்மீக சுரூபம் வந்து விடுகிறது. அப்பொழுது அசரீரி ஸ்திதியினுடைய அனுபவம் அவசியம் ஏற்படுகிறது. உடல் லேசாயிடுது, காத்தாயிடுது, பறக்கிற மாதிரி இருக்குது சொல்றாங்க இல்லையா? பாபா சொல்றார், நீங்க பாபாவை பார்க்க பார்க்க அசரீரி ஆயிடுவீங்க. அசரீரி ஆன பிறகு அந்த உடல் வலி வேதனை கூட நமக்கு தெரிகிறது இல்லை. அப்போ பாபா சொல்றார், நீங்க பாபாவை பார்க்குறீங்க, தானா சரீரியினுடைய அனுபவம் ஏற்பட்டுருது. ஆக முழு நாளிலும் நாம் எப்பொழுது விரும்பினாலும், அசரீரியாக விரும்பினாலும் அப்பொழுது ஆக முடிகிறதா? நான் நினைச்ச மாத்திரத்துல என்னால அசரீரி ஆக முடிகிறதா? மனம், புத்தி, சமஸ்காரம், இந்த மூன்றுமே ஆத்மாவினுடைய சூட்சும சக்திகள். இது எனக்கு எஜமானர்கள் இல்லை, இதற்கு நான் எஜமானர். இந்த ஞாபகம் இருக்கணும். இந்த மனசோ, இந்த புத்தியோ, இந்த சுபாவமோ ஆத்மாவாகிய என்னுடைய சேவகர்கள், உதவியாளர்கள், மந்திரிமார்கள். நான் இதற்கு, என்னுடைய மனம், புத்தி, சுபாவத்துக்கு யாரு? ராஜா. இது நமக்கு நினைவுக்கு வருகிறது. ஆக முழு நாளிலும் நடுநடுவே சோதனை செய்ய வேண்டும். உண்மையில் நான் எஜமானராகி மனம், புத்தி, சமஸ்காரத்தை நடத்துகிறேனா? நடுநடுவே சோதனை செய்ய வேண்டும். அது ரொம்ப முக்கியம். ஏதோ வந்தோம், பாபா இங்க நினைச்சோம், வீட்டுக்கு போனோம், வேலையை பார்க்க ஆரம்பிச்சோம், திருப்பி நாளைக்கு வரோம், திருப்பி பாபா என்ன சொல்றான்னு நினைக்க ஆரம்பிச்சோம். அப்படி இல்லை. பலன் எதுல இருக்குது? வீட்டில் வேலை செய்துட்டு இருக்கும்போது, அலுவலகத்தில் வேலை செய்துட்டு இருக்கும்போது நடுநடுவே சோதனை செய்யணும். நான் ஆத்மா எஜமானர், என்னுடைய மனம், புத்தி, சுபாவ, சமஸ்காரத்தை நான் ஒரு எஜமானர் ஆயிட்டு வழி நடத்துகிறேன். என் மனமே இப்போ நீ பரந்தாமம் போயிட்டு வா, என் மனமே நீ இப்போ சத்தியம் போயிட்டு வா, என் மனமே எதுக்கு உன்னுடைய சகோதர ஆத்மா இருக்கிறார், அவரை பார், அவருக்கு சுப பாவனை கொடு, சுப எண்ணங்களை கொடு. நீங்க ஒரு எஜமானராக இருந்து உங்க மனசுக்கு என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்? ஆர்டர் பண்ணணும், வழி நடத்தும். கொஞ்ச நாள் வழி நடத்திட்டா போதும், அப்புறம் அவங்க ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் அவங்க பக்கம் ஆகிற வரைக்கும், ட்ரைனிங் ஆகிற வரைக்கும் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். பாபா சொல்றார், ஒரு முழு நாளில் நடுநடுவே நான் ஆத்மா எஜமானன், இந்த மனம், புத்தி, சுபாவ, சமஸ்காரத்தை வழிநடத்தக்கூடியவர், இது எப்போதுமே நினைவில் இருக்கட்டும் அப்படின்றார் பாபா. இந்த அனுபவம் இருந்துட்டே இருக்கிறதா? ஃபுல் டே நான் எஜமானன், நான் ராஜா. ஃபீல் பண்ணுறீங்களா? ஒருத்தவங்களுக்கு போஸ்டிங் கிடச்சிருச்சுன்னா எவ்வளோ சந்தோஷம் இருக்குது. அவங்க சொல் பேச்சை கேட்கறதுக்கு ஒரு 4 பேர் கீழே இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்குது. இவ்வளவு நாள் கட்டுப்படாத இந்த மனசு, இவ்வளவு நாள் கட்டுப்படாத இந்த புத்தி, சுபாவம், இதெல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சு? இப்போ சொல் பேச்சு கேட்காதவங்க சொல் பேச்சை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு எப்படி இருக்கும்? சண்டைக்காரங்களா இருந்தவங்க ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்கன்னு எப்படி இருக்கும்? கிட்டத்தட்ட அப்படித்தான் இருந்துச்சு நம்ம மனசு. நம்ம சொல் பேச்சு கேட்கல. நிறைய நேரத்தில் நம்ம மனசு நமக்கு சண்டைக்காரங்களாவே இருந்துச்சு. மரம்னா அது நினைச்சிட்டு இருந்துச்சு, நினைன்னா அது என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? மறந்துட்டு இருந்துச்சு. அழாதுன்னா அழுதுச்சு, சிரிக்காதுன்னு சிரிச்சு, அது இஷ்டத்துக்கு அது நடந்துருச்சு. இப்போ நான் ஆத்ம பயிற்சி பண்ண இந்த மனம் என் சொல் பேச்சு கேட்குது. பறந்தாம போயிட்டு கீழே வா, போனா போகுது, வானா வருது, நில் அப்படின்னா நின்றுடுது. டிராஃபிக் கண்ட்ரோல், மனசே நீ நில் அப்படின்னா அது நிற்கலையேன்னு புலக்கக்கூடாது.
நிற்குது, நான் யாரு எஜமானன் நிற்குது. பாபா சொன்னார், வீட்டில் கூட பெரியவங்க சொல்லுவாங்களே, மாறிடுவான் இன்னைக்கு இல்லாட்டாலும் நாளைக்கு. அவங்கெல்லாம் அப்படி நினைச்சதுனால தான் நம்ம ஒழுங்காக இருக்கோம். இப்போ சில பேர் வீட்டில் இப்படிலாம் ஆள் இருப்பாங்க. நீ எங்கே, அப்படிப்பட்ட ஆட்கள் கிடைக்கல நமக்கு. நமக்கு நல்ல வார்த்தை சொல்லி பெரியவங்களாக்கி இருக்கிறாங்க. இன்னைக்கும் நாமளும் நம்ம மனசுக்கு சொல்லணும், நீ என் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற, நான் சொன்னா நீ கேட்கிற, என் மனமே நீ எனக்கு உதவியாளன், எனக்கு நீ உதவி செய்கிற, நான் நினைச்சதும் பரமாத்மாவை நினைச்சிட்டு பார்த்துட்டு வரேன், பரந்தாமத்துக்கு போயிட்டு வரேன். அப்போ நடுநடுவே இதை சோதனை செய்யணும். செக்கிங் அப்படின்றது திடீர் விசிட் பண்ணணும். என் மனசை இப்போ எங்கே நிற்கிற, யார்கிட்ட நிற்கிற, என்ன பண்ணிட்டு இருக்கிற, உடனே அது எச்சரிக்கை ஆகிடும். இதான் அந்த வந்துட்டேன் அப்படின்னு ஓடி வந்துடும். நீ போய் பாபாவை போயிட்டு யார்கிட்டையாவது பலனை கிடைக்கும், யாரை பற்றியாவது ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம், இல்லை தற்பெருமே அடிச்சுட்டு இருக்கோம். என் மனைவி இப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற, நான் பாபா நினைக்க போகிறேன். அடிக்கடி எப்படி குழந்தைங்களை 12th 10th படிக்க வைக்கிற குழந்தைங்கள்ட்ட நம்ம அப்பப்போ என்ன பண்ணி பார்க்கணும், ரூமில் எட்டி பார்க்கணும். கொஞ்சம் அசத்துட்டிங்க நம்ம செல்லை தூக்கிடுவோம். நீ கதவை திறந்தா தான் திறக்கிட்ட பக்கம் ஆஃப் பண்ணிட்டு உள்ள வைப்பான். நீங்கள் அது 4 முறை எட்டி பார்க்குறேன்னு, சரி இன்றைக்கி நம்மளை செல்லு பார்க்க விட மாட்டாங்க போகிறது, ஒழுங்காக உட்காந்து என்ன பண்ணிடலாம், படிச்சிடலாம், அதுதான் பெஸ்ட்டு. நீங்கள் தூங்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், விளையாட ஆரம்பிச்சிடும். பாபா சொன்னார், ஒரு முழு நாள் பொழுதில் இடையிடையே ஹே மனமே, ஹே மனமே, நீ இப்போ யாரை நினைக்கிற, இவங்களை நினைச்சு உனக்கு ஏதாவது பிரயோஜனம் உண்டா, இதுக்கு யாரை நினைக்கலாம், கொஞ்ச நேரம் சிவனை நினைக்கலாமே இல்லையா. கண்டதை நினைக்கிறதுக்கு ஒரு பாவம் நினைக்கலாம் இல்லையா. யாரையோ நினைச்சிட்டு இருக்கிறது, எதையோ நினைச்சிட்டு இருக்கிறதுக்கு ஒரு பாவம் நீங்கள் அன்பா சொல்லுங்க, எனக்கு யோகா வரலன்னு பலபாதிங்க. மனசை ஃப்ரெண்டாகுங்க, மனசுக்கு புரிய வைங்க, நான் எஜமானன், என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் என் மன புத்தி சமஸ்காரம் இருக்கிறது, இந்த ஸ்திதியில் நான் நிலைத்திருக்கிறேனா. ஐசேகி மே சும்மா நான் ஆத்மான்னு மந்திரம் போல ஜெபிக்க வேண்டாம், அதை உணர்ந்து சிந்தியுங்கள். நான் ஆத்மான்னு மந்திரம் மாதிரி ஜெபிக்க வேண்டாம். கண்டதை நினைக்கிறதுக்கு நான் ஆத்மான்னு சொல்றது பெற்று, ஆனால் அதுலேயே பெருமைப்பட்டுக்காதீங்க, அதை லயிச்சிருங்க. நான் யார், எப்பேற்பட்ட ஆத்மா, யாருடைய குழந்தை, எங்கேருந்து வந்திருக்கிறேன், எப்படிலாம் நான் இருந்தேன், நான் இனி எப்படி ஆக போகிறேன், நான் ஆத்மா இல்லையா, நான் பாபா குழந்தை இல்லையா. பாபா சொல்ல கொஞ்சம் சிந்தனை பண்ணுங்க, ஆத்மாவில் எவ்வளோ சக்தி இருக்குது, எவ்வளோ குணம் இருக்குது, எவ்வளோ பண்பு இருக்கிறது. கம் சிறப் கரம் கர்த்தா நகிகே, நாம வேலை செய்பவர்கள் மட்டும் அல்ல. பிறகு கர்ம யோகி, நாமெல்லாம் யாரு, கர்ம யோகிகள். கை காரியம் செய்யணும், மனம் சிவனை நினைவு செய்ய வேண்டும். கைகள் காரியம் செய்து கொண்டிருந்தாலும் உள்ளம் தந்தையின் பக்கம் போக வேண்டும். அவங்களுக்கு பேர் என்னது, கர்ம யோகி. வெறும் கர்மம் செய்பவர் இல்லை, கர்ம கர்த்தா அப்படின்னா வேலைக்காரன் அர்த்தம். வேலை செய்பவர் இல்லை, நாம யாரு, கர்மயோகி. எதை செய்தாலும் பாபா 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 செய்கிறார், பாபா செய்ய வைக்கிறார். நான் ஆத்மா இந்த சரீரம் மூலமா காரியத்தை செய்ய வைத்துட்டு இருக்கிறேன். பாபாவுடைய சக்தி கிடைச்சிட்டு இருக்குது, பாபாவுடைய காரியம் நடந்துட்டு இருக்கிறது. பாபா சொன்னாங்க, கர்மம் செய்து கொண்டே புத்தியின் புத்தியின் தொடர்பு ஒரு தந்தையோடு இருக்கிறது. கர்மம் மற்றும் யோகம் இரண்டும் சேர்ந்து நடக்கட்டும். பாபா சொல்றார், உட்காந்து யோகா கொஞ்ச நேரம், அப்புறம் வேலை கொஞ்ச நேரம், பிரிக்காதீங்கன்றார். வேலை செய்யும் போதே என்ன பண்ணுங்க, யோகாவை சேர்த்துக்கோங்கன்றார். அது புண்ணிய கர்மமா மாறிடும். பாபா சொல்றார், நீங்க கர்மம் தனி யோகா தனின்னு என்ன பண்ண, எதுக்கு நமக்கு கண்ணை திறந்து இங்க யோகா செய்ய கற்றுக் கொடுக்குறாங்க. வேலை செய்யும் போதும் பாபாவை நினைக்கும். கண்ணை மூடி நம்ம ஒரு வேளை யோகா பண்ண கற்றுக்கிட்டோம்னா பிறகு வேலை செய்யும் போது நமக்கு பாபா நினைவு வராது. இப்போ கண்ணை திறந்துக்கிட்டே யோகா பண்ணுறதுனால தான் நடந்துட்டு போனாலும் கூட யாரை நினைக்க முடியும் நம்மளால, பாபா. வேற யாரையாவது பார்த்து பேசிட்டு இருக்கும்போது கூட இங்கே யோகாவே என்ன அப்படின்னா, சில பேர் கொஞ்சம் கூச்சமே போடுவாங்க, எதுக்கு யார் உட்காந்துருக்கிறவங்களோ அவங்க நெத்தியை பார்த்து யோகா பண்ணுங்க, அது சிரமமாக இருக்கிற மாதிரி தோணும். அப்படி இல்லை, நீங்கள் இங்கே பயிற்சி பண்ணிட்டீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்கள பார்க்கும்போதும் நமக்கு யார் நினைவு வரும், முதல்ல எதுக்கு இருக்கிறவங்களை பார்த்து நெற்றியை பார்த்துட்டு பிறகு புத்தியை எங்கே கொண்டு போகணும், பாபாட்ட கொண்டு போகணும். பாபா சொல்கிறாங்க, கர்மயோகி. கர்மயோகின்னா வேலை செய்துக்கிட்டே பரமாத்மான்னு நினைக்க போகிறோம். உலகத்தில் கர்ம சன்னியாசிகள் அப்படின்னு குடும்பத்தை வேலையை விட்டுட்டு காட்டுட்டு போனாங்க. அப்படி பாபா நம்மளை உருவாக்கலைங்க. நம்ம இங்கே யாராகணும், கர்ம யோகி ஆகணும். கைகள் காரியம் செய்யணும், புத்தி உள்ளம் ஒரு தந்தை சிவனோடு இணைந்திருக்கணும். அப்போ முதல்ல எதுக்கு இருக்கிறவங்களை ஆத்மான்னு பார்த்துட்டீங்கன்னாலே உங்கள் புத்தி யார்கிட்ட போயிடும், ஆட்டோமேட்டிக்காக
படைப்பை பார்க்கும் பொழுது படைப்பாளனுடைய நினைவு தானாகவே. ஒரு குழந்தைய பார்க்குறீங்கன்னா அப்பா எங்கடா அம்மா எங்க கேட்குறோம்ல. ஒரு ஓவியத்தை பார்க்கும்போது யார் இந்த ஓவியத்தை வரைச்சா, ரொம்ப அழகா இருக்குது, இன்னைக்கு யார் சாம்பார் வச்சது. படைப்பை பார்த்தா யார் ஞாபகம் வந்துடணும், படைப்பாளன் ஞாபகம் வரணும். பாபா சொன்னார், நீங்க படைப்பை பார்க்குறீங்க, இது வெறும் படைப்பு தான், படைப்பாளன் எங்க இருக்கிறார். பாபா சொல்றார், உங்களுக்கு அந்த பயிற்சி இருக்கணும். நான் ஆத்மா, நெத்தியில் இருக்கக்கூடிய ஆத்மாவை பார்க்குறேன். இந்த ஆத்மாவை பேச வச்சுட்டு இருக்கிறது யாரு, பாபா. புத்தி அப்படி போகணும், புத்தி. அப்போ பாபா சொல்றாங்க, சில பேர் நல்லதா பேசினா பாபா பேச வைக்கிறான்னு நினைக்கலாம், கெட்ட வார்த்தையே பேசினாங்கன்னு என்ன செய்யறது, பாபா பறிச்சு வைக்கிறார் இந்த ஆத்மா மூலமா. வாத்தியாருக்கு என்ன உரிமையும் இருக்குது, வாத்தியாருக்கு என்ன உரிமை இருக்குது, பறிச்சு வைக்கிறதுக்கு உரிமை இருக்கா இல்லையா, உரிமை இருக்குது இல்லையா. பாபா பாடமும் சொல்லி கொடுப்பார், அப்புறம் டெஸ்ட்டும் பண்ணுவார். இந்த ஆத்மாவுக்கு எவ்வளோ பொறுமை இருக்குது, இந்த ஆத்மாவுக்கு எவ்வளோ தைரியம் இருக்குது, இந்த ஆத்மாவுக்கு எவ்வளோ அன்பு இருக்குது. இல்லை இது இப்படி சொல்லிடுதா, என் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு சொல்லுதா. உங்கள் அப்பாவுக்கு எல்லையே கிடையாது. நீங்கள் உங்கள் அப்பாவுக்கு குழந்தைன்னா உங்களுக்கு என்ன இருக்கக்கூடாது, எல்லை இருக்கக்கூடாது. அன்புக்கு எல்லை இல்லை, அமைதிக்கு எல்லை இல்லை, ஆனந்தத்துக்கு எல்லை இல்லை. அதனால தான் என்ன சொல்கிறோம், எங்கள் அப்பா யார் அன்பு கடல், எங்கள் அப்பா யார் ஆனந்த கடல், எங்கள் அப்பா யார் சாந்தி கடல். அவர் உலகத்துக்கே அன்பு கொடுக்குறார், உலகத்துக்கே சக்தி கொடுக்குறார், உலகத்துக்கே சாந்தி கொடுக்குறார். அப்பேற்பட்ட சிவனுடைய குழந்தை நான், பெருமை இருக்கணும். அப்புறம் எப்படி பாபா மறந்து போகும். பாபான்னு சும்மா இல்லை, அவரை புரிஞ்சு நினைக்கிறதுல தான் பலன் இருக்கு. நீங்கள் சாகாரவாணியில் பாபா முரளியில் கேட்டிருந்தா பார்த்துருப்பீங்க. முக்கியமான விஷயம் அதுதான். தந்தையை யாராக இருக்கிறார், எப்படியாக இருக்கிறார் என அப்படி புரிந்து நினைவு செய்ய வேண்டும். அதில் தான் சக்தி இருக்கிறது, பலன் இருக்கிறது. சிவனின்னு இல்லை, ரைட்டு, சிவனின்னு சொல்றது நல்லதுதான். ஆனால் அந்த சிவன் யாரு, அவருக்கு எனக்கு என்ன உறவு, அவர்கிட்ட என்ன இருக்குது, அவர் எங்கே இருக்கிறார், அவர் எப்போ இங்கே வர்றார், வந்து என்ன செய்கிறார், இதையெல்லாம் புரிஞ்சு அவரை நினைக்கும் போது தான் சக்தி கிடைக்கும். அப்போ பாபா சொல்றார், தந்தை யாராக இருக்கிறார், எப்படி இருக்கிறார், அதை அவர் மூலமாகவே தெரிஞ்சுக்கிறோம். இப்போ பாபா சொல்றாங்க, நீங்க கர்ம யோகி என்றால் ஆத்மா செய்ய வைப்பவராகி கர்மேந்திரியங்கள் மூலம் காரியம் செய்ய வைத்து கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தை யூஸ் பண்ணாதீங்கன்றார். நான் போனேன், நான் பார்த்தேன், நான் செஞ்சேன், நான் இல்லை, நான் ஆத்மா சாந்தியா இருக்கிறேன். இந்த சரீரத்தின் மூலமா அங்கே போய் இந்த கண்களின் மூலமா அதை பார்த்துட்டு, இந்த கைகள் மூலமா அதை கொடுக்க வச்சுட்டு, கண் மூலமா பார்க்கிறேன், காதுகள் மூலமா கேட்கிறேன், வாய் மூலமா நான் பேசுறேன். இதுல இருந்தே ஸ்டார்ட் ஆயிடுது கர்ம யோகா. நான் செய்யறேன்னா இந்த சரீரமாயிடுது. நான் செய்யல, நான் செய்ய வைக்கிறேன், நான் செய்ய வைக்கிறேன். இங்க 100 செங்கல் இருக்குல்லையே, இதை தூக்கி அங்க தூக்கி வச்சிருங்க அப்படின்னு சொல்றதுக்கு வலிக்குமா, வாய் வலிக்குமா, வலிக்காது. நீங்களே தூக்கி வைங்கன்னா என்னவா இருக்கும், சொல்லிடலாம், 100 செங்கல் தானே எடுத்து அங்கே வச்சிருப்பா, இன்னும் வைக்கலையா அப்படின்னு மணியை பார்த்துலாம் கேட்டுடலாம். ஏன்னா நீங்கள் முதலாளி. இன்னொருத்தரை ஏவுறது எப்படி தான் இருக்கும், நல்லதாக இருக்கும். இப்போ நீங்கள் ஏவுங்கன்றார். ஆத்மா இதை எடுத்து தூக்கி வை, உன் கைக்கு எக்ஸசைஸ். நீங்கள் ஆர்டர் பண்ணுங்க, காலே நீ நடந்து போ, காலார நடந்து போ, அது உனக்கு என்னது புண்ணியம் இல்லையா. எந்தெந்த கர்மேந்திரியத்தால் தவறு செய்யணுமோ அந்தந்த கர்மேந்திரியத்தால் இப்போ புண்ணியம் செய்யணும். புண்ணியங்கிறது வேற ஒன்றும் இல்லை, எந்த வேலை செஞ்சாலும் பாபா நினைவோட செய்யுங்க, அது என்னவா மாறிடும், புண்ணியமாக மாறிடும், புண்ணியமாக மாறிடும். உங்கள் குழந்தைக்கு நீங்கள் சமைச்சு கொடுத்தாலும் கூட பாபா நினைவில் சமைச்சா அதுக்கு பேர் என்னது, புண்ணியம். பாபா மறந்துட்டு காரணம் செய்தா அதுக்கு பேர் என்ன கிடையாது, அது பேர் தப்பு. உங்கள் பிள்ளைகிட்ட சொல்வீங்க, உனக்கு நான் சமைச்சு கொட்டினேனே, வடித்து கொட்டினேனே அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அதுவும் சொல்லும், பதிலுக்கு சொல்லும், நிறைய வார்த்தை சொல்லும். நமக்கு புத்தியில் நான் செய்கிறேங்கிற ஞாபகமே வரக்கூடாது. பாபா செய்கிறார். இன்னைக்கு காலையில் கூட ஒரு கிளாஸில் சொல்கிறாங்க, ஒரு சரண்டர் சிஸ்டர் அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருந்துட்டு அக்கௌண்ட் எழுதிட்டு இருக்கிறாங்க. அக்கௌண்ட்டுனாலே கொஞ்சம் தலை வலிக்கிற விஷயமா தான் இருக்கும். அப்போ அந்த சிஸ்டர் ஜானிதாதிட்ட கேட்டிருக்காங்க, லண்டனில் எவ்வளோ வரவு செலவு இருக்கும், எவ்வளோ பெரிய பில்டிங் எவ்வளோ இருக்கும், ஹெட் குவார்ட்டர்ஸ் ஃபாரினர்ஸுக்கு. இப்போ நாங்கள் சரண்டர் ஆனது இந்த பேப்பர்லாம் பார்த்துக்கிட்டு கணக்கு போட்டுட்டு இருக்கிறதுக்கா, இதுக்காக நாங்கள் சரண்டர் ஆகணும். சரண்டர் ஆகிறது எதுக்காக, பாபான்னு உட்காந்துட்டு இருக்கணும் இல்லையா. எல்லார்ட்டையும் பாபான்னு சொல்ல வைக்கணும். நான் பாபா நினைக்கணும், மற்றவங்களை பாபா நினைக்க வைக்கணும். அதுக்கு தானே சரண்டர் ஆகிருக்கிறோம். நீங்கள் இப்படி கணக்கு பேப்பரை கொடுத்துட்டு அந்த கணக்கு பேப்பரோட அலையிறது, ஆடிட்டரோட அலையிறதுலாம் தலைவாயிற விஷயம். இப்போ இதுக்காக நாங்கள் சரண்டர் ஆகணும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அப்போது தாதி சொல்கிறாங்க,
அதாவது என்னுடைய புத்தியை கொண்டு இந்த வேலையெல்லாம் பார்க்க வேண்டியிருக்குது அப்படிங்கிற அந்த வார்த்தையை சிஸ்டர் யூஸ் பண்ணும்போது உனக்கு என்னோட புத்திங்கிற வார்த்தை எங்கேருந்து வந்துச்சு? சரண்டர்னா என்ன? எதை கொடுத்தாச்சு? உடலை, மனதை, புத்தியை, சுபாவத்தை யார்கிட்ட கொடுத்தாச்சு? சரண்டர்னா உடம்பால் இங்க வந்து உட்காரதுக்கு பேர் என்ன கிடையாது? சரண்டர் இல்லை. மனசை பாவாட்ட ஒப்படைக்கணும், புத்தியே பாவாட்ட போயிடும். என்னுடைய புத்தி அப்படின்னு வார்த்தை எங்கேருந்து வந்துச்சுன்னு முதல்ல பிடிக்கிறாங்க. ரெண்டாவது, இது யாருடைய வேலை? பாபாவுடைய வேலை இல்லையா? என்னோட வேலைன்னா பரவாயில்ல. மூணாவது, இதை செய்ய வைப்பவர் பாபா இல்லையா? அப்போ செய்ய வைப்பவர் பாபா, இது பாபாவுடைய வேலை. இது என் புத்தியில பாபா கொடுத்த புத்தின்னா நமக்கு அந்த வேலை என்னவா தெரியாது? கஷ்டமா. கஷ்டங்கிறது இந்த என்னோடதுன்னு நினைக்கும் போது தான் கஷ்டம் வருது. கஷ்டங்கிறது நானே செய்ய வேண்டியிருக்கிறே கஷ்டம் வந்துடுது. இந்த நானே என்னுடையதை பாபா இதை நீ செய்கிற, இது உன்னோட காரியம் அப்படின்னா அங்கே எதுவுமே கஷ்டமா? நானே சமைக்கணும்னா கஷ்டம், என் பிள்ளைக்கு சமைக்கணும்னா கஷ்டம். பாபா சமைக்க வைக்கிறார், பாபாவுடைய குழந்தைங்களுக்கு சமைக்க வைக்கிறார். அப்போ அது புண்ணியமாக மாறிடும். பாபா சொன்ன வீட்டில் டெய்லி புண்ணியம் சம்பாதிக்க முடியும். கோயிலுக்கு போய் சம்பாதிக்கணுன்ற அவசியம் இல்லை. வீட்டில் உட்காந்துட்டே டெய்லி என்ன பண்ணலாம்? 100 ஏழைகளுக்கு தானம் பண்ணி தான் சம்பாதிக்கணுன்ற அவசியம் இல்லை. டெய்லி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அது வடிச்சு கொட்டினாலே அதுக்கு பேர் என்னதுதான்? புண்ணியம் தான். நம்ம பிரிச்சுட்டோம். புண்ணியம் தான் கோயிலில் போய் பண்ணால் புண்ணியம், வீட்டில் இருந்து பண்ணால் தலையெழுத்து. எல்லாம் என் தலையெழுத்து, உங்களுக்கெல்லாம் வந்ததுக்கெல்லாம் வடிச்சு கொட்டுறதுக்கு என்னக்குன்னா என் தலையெழுத்தாம்பாங்க. அப்போ பாவம், அவங்களுக்கு ஆத்ம ஞானம் இல்லை, பரமாத்ம ஞானம் இல்லை. நமக்கு ஞானம் கிடைச்சிருச்சு, எங்கே இருந்துட்டு என்ன பண்ணாலும் பாபா பாபா பாபான்னு இருந்தோம்னா அது புண்ணிய கணக்காகிடுது. அப்படி இருக்கிறவங்களுக்கு பேரு கர்மயோகி. கர்மயோகிக்கு எதுவுமே கஷ்டமா இருக்காது. அவங்களுக்கு எல்லாமே ஒண்ணுதான். செய்யற எல்லா வேலையும் ஆடிட்டு பாடிட்டு செய்வாங்க இல்லையா? மீரா வந்து ஆடல் பாடலோட தானே இருந்தாங்க. கோபியர்கள்லாம் இப்படித்தான் இருந்தாங்க, ஆடல் பாடலோட தான் இருந்தாங்க. ஆனா அங்க வேலை நடந்துச்சு. கோபியர்கள் மாடு மேய்ச்சாங்க. அப்போ பாபா சொல்றார், நாம கர்மத்தை விட்டு ஒதுங்கியவர்கள் இல்லை. நாமெல்லாம் யாரு? கர்மயோகி. நாம் வெறுமனே வேலை செய்யும் வேலைக்காரர்கள் இல்லை. நாம யாரு? கர்மயோகி. அந்த காரியத்துல பாபா நினைவோட செய்துட்டோம் அப்படின்னா கர்மயோகி ஆகிடுவோம். அப்போ கர்மமும் யோகமும் சேர்ந்து சேர்ந்து நடக்கட்டும். அது தனி இது தனின்னு பிரிச்சு விடாதீங்க. யோகாவுக்கு கொஞ்சம், வேலைக்கு கொஞ்சம்னு பிரிக்க போறது கிடையாது. கர்மயோகி என்றால் ஆத்மா செய்ய வைப்பவராகி கர்மேந்திரியத்தின் மூலம் செய்ய வைத்து கொண்டிருக்கிறது. நாம் இந்த எஜமானனினுடைய நினைவு கொண்டிருந்தால், அதாவது நான் ஆத்மா எஜமானன் என்ற எஜமானனுடைய நினைவு இருந்து எந்த ஒரு காரியம் செய்யும் பொழுதும் நம்மிடத்தில் கண்ட்ரோலிங் பவர் வந்து விடுகிறது. நான் ஆத்மா எஜமானன், நான் சொன்னதுனால இந்த வாய் திறந்து பேசிட்டு இருக்குது, நான் சொன்னதுனால இந்த மனசு பாபாட்ட போய் நிற்குது. அப்போ இந்த எஜமானங்கிற நினைவுல இருந்துட்டு காரியம் செய்யும் பொழுது பாபா சொல்றார், நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் எல்லாம் வந்து விடும். நமக்குள்ள கண்ட்ரோலிங் பவர் வந்துடும். அது நில்லுன்னா நின்றுடும். அது நில்லுன்னா என்ன பண்ணிவிடும்? நீங்க நம்புவீங்க நம்ப மாட்டீங்க. சின்ன வயசுல எனக்கு ஞாபகம் இருக்குது. அது தச்சலாம் நடந்துச்சா என்னன்னு தெரியல. வீட்டுல வந்து அந்த காலத்துல ஓட்டு வீடு, வெயில் காலத்துல திடீர்னு டப்புன்னு மேலே இருந்து ஒரு தேல் வந்து விழுந்துச்சு. நைட்டு நேரம். அவங்க சொல்றாங்க, பிள்ளையார் மேல ஆணை நீ நில்லு அங்கேயே அப்படின்றாங்க. அந்த ஓடிட்டு இருந்த தேல் நின்றுடுச்சு. வீட்டுல போய் கிச்சன்ல போய் இடுக்கியை எடுத்துட்டு வந்து பிடிச்சி வெளியில போய் விட்டுட்டு வராங்க. அந்த தேளுக்கு பிள்ளையார் ஆணைலாம் தெரியுமா? மனசுக்கு சக்தி இருக்குது. மனசுக்கு என்ன இருக்குது? சக்தி இருக்குது. என் பிள்ளை என் பேச்சை கேட்கல, என் பிள்ளை என் பேச்சை கேட்கலன்னா நீங்க சரியில்லைன்னு அர்த்தம். பிள்ளைலாம் ஒழுங்காக தான் இருக்குது. பாபா சொல்றாரு, உங்க மனசை நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்க, பிறகு உலகமே உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள. உங்க மனசை ஓட விட்டுட்டு உங்க பிள்ளைய கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா? அங்க தப்பு இருக்குது. உங்க மனசை கட்டுப்படுத்தாத வரைக்கும் இந்த உடம்பு உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வராது. நீ நடனா நடக்கும், ஓடுனா ஓடும். ஆனா அது எப்போ? மனசை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும். நீ சிவனை தான் நினைக்கணும், வேற யாரையும் நினைக்க கூடாது. உனக்கு ஒரு நிமிஷம் கொடுக்குறேன், போயிட்டு வா அப்படின்னு பரந்தாமத்துக்கு அனுப்பி வைக்கணும். அப்புறம் இன்னொரு நிமிஷம் கொடுக்குறேன், நீ இப்போ சத்தியத்தை போய் பார்த்துட்டு வரணும். மனசுக்கு வேலை கொடுக்கணும். மனசுக்கு என்ன கொடுக்கணும்? வேலை கொடுக்கணும். பாபா சொல்றா, நீங்க கட்டுப்படுத்தி கட்டுப்படுத்தி மனசை வசத்துக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னா அப்புறம் எல்லாரும் உங்க பேச்சு என்ன பண்ணுவாங்க?
பாபா இன்னைக்கு காலையில் சொல்றார், ஸ்ரீமத்தின் அனுசாரம் மீண்டும் நம்முடைய சுயராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டு இருக்கிறோம். நம்ம இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? ஸ்ரீமத், முதல் வார்த்தை என்னது? ஸ்ரீமத். ஸ்ரீமத்னா பாபா கொடுக்கிற அறிவுரை, கட்டளை. ஞானத்தின் அனுசாரமாக மீண்டும் நம்முடைய சுயராஜ்யத்தை, அவர் பேச்ச நாம கேட்டா, நம்ம பேச்ச உலகம் என்ன பண்ணும்? கேட்கும். அவர் பேச்ச நான் கேட்கலன்னா என் மனசு கூட என் பேச்சை, என் உடம்பு கூட என் பேச்சை என்ன பண்ணாது? கேட்காது. எல்லாமே நீங்க முடிவு பண்ணலாம். பக்தியில சொல்லியிருக்கிறாங்க, மரணத்தை கூட நீங்க முடிவு பண்ணலாம். எப்போ சரீரம் விடணும், எங்க சரீரம் விடணும், அதை நாம என்ன பண்ண முடியும்? முடியும். இப்போ உங்க மனசை கட்டுப்படுத்தி பாருங்க, எல்லாமே உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். மனசை கட்டுப்படுத்தலைன்னா துக்கப்படுறவங்க அவங்க தான். யார் துக்கப்படுறாங்க? அடுத்தவங்க யாரும் கஷ்டப்படுத்தல. நம்ம மனசை கட்டுப்படுத்த தெரியல, அது நம்மளை பாடாப்படுத்துது. அடுத்தவங்க யாரும் நம்மளால துக்கப்படுத்தவே முடியாது. பாபாட்ட வந்து நம்ம மனசை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டோம். பயிற்சி கொடுத்து கொடுத்து பாபா சொல்ற, நமக்கு கண்ட்ரோலிங் பவர் வருகிறது. எப்போ? நான் ஆத்மா எஜமானன் அப்படிங்கிற உணர்வுல இருக்கும் பொழுது, நான் ஆத்மா செய்ய வைப்பவராக இருக்கிறேன். இதுக்கு முன்னால நான் செய்கிறேங்கிறது கஷ்டமா ஆக்கிடுச்சு நம்மளை. இப்போ பாபா செய்ய வைக்கிறார், அல்லது நான் ஆத்மா இந்த சரீரத்தை கொண்டு செய்ய வைக்கின்றேன். இந்த அனுபவம் ஏற்படும் பொழுது அசரீரி ஆகுதல் ஈஸி ஆகிவிடும். நல்ல முதலாளி யாரு தெரியுமா? முதல்ல வந்து எல்லா வேலையுமே அவரே செய்வார். முதலாளி ஒத்தாளாக இருந்துட்டு ஒரு கடையை ஆரம்பிக்கிறாருன்னா ஒத்தாளாக இருந்துட்டு எல்லாத்தையும் அவரே செய்வார். கொஞ்ச நாள் கழிச்சு 2 பேரை வேலைக்கு போட்டு ஒரு சேர் போட்டு உட்காந்துருப்பார். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கேஷ் பாக்ஸில் இன்னொருத்தரை உட்கார வச்சுட்டு உள்ள ஒரு ரூம் போட்டுப்பார். அப்புறம் அது மாதிரி ஒரு 4 கடையை வைப்பார். அப்புறம் என்ன பண்ண தெரியுமா? காசி, ராமேஸ்வரம், ஜப்பான், ஊட்டின்னு போயிட்டே இருப்பார். ஆனால் வேலை என்ன பண்ணிகிட்டே இருக்கும்? அதுவாக நடக்கும். அவங்க தான் முதலாளி, மற்றவங்களாம் வேலைக்காரங்க. வண்டியை ஓட விட்டுட்டு ஃப்ரீ பண்ணிடணும். பாபா சொல்றாரு, நீங்க அப்படிப்பட்ட எஜமானதான். கடைசி வரைக்குமே வேலைக்காரனா இருக்கணும்னு நினைக்காதீங்க. தயார் பண்ணிட்டீங்கன்னா அதுவா என்ன பண்ணிட்டு இருக்கும்? வண்டி ஓடும். வண்டி ஓட்டுற அளவுக்கு சரி பண்ணி நீங்க முதல்ல எக்ஸாம்ல இருந்து உழைச்சி காமிக்கணும். நீங்க ஓபி அடிச்சிங்கன்னா உங்க பின்னால வர்றவங்களும் என்ன பண்ணுவாங்க? நீங்க சண்டித்தனம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பின்னால உள்ளவங்க நீங்க ஆர்டர் பண்ணி காமிங்க. பாபா சொல்றாங்க, நான் சுயராஜ்ய அதிகாரி, என் மனசுக்கு நான் ராஜாவா இருந்து ஃபர்ஸ்ட் வந்து காண்பிக்கணும். பாபா சொல்றார், உங்களுக்கு உள்ளே அந்த ரூலிங் பவர் இருக்கிறது. இதை ஞாபகத்துல கொண்டு வாங்க. நீங்க பாபா சொல்றபடி அசரீரி ஆகுங்க. நீங்க யாரை பார்க்குறீங்களோ அவங்கள கூட அசரீரி ஆக்கிடலாம். நீங்க பாபாவை நினைத்து தடையற்றவர்களா ஆயிடுங்க. நீங்க பார்க்குறவங்கள கூட என்ன வாக்கிடலாம்? தடையற்றவரா ஆக்கலாம். அப்போ முதல்ல நாம எப்படி இருக்கிறோம்? நான் அசரீரி ஆக முடியுதா? நான் ஆத்மா பயிற்சி பண்ண அசரீரி ஆயிட முடியும். ஆத்மா பயிற்சி, அசரீரினா என்ன? உடம்புலேருந்து விடுபட்டு ஜோதியா புள்ளிய பிரகாசமா தன்னை அனுபவம் செய்யுது. நீங்க ராஜா பயிற்சி பண்ணாதான் என்னவாக முடியும்? அசரீரியாக முடியும். நீங்க ராஜா பயிற்சியே பண்ணலைன்னா உங்களுக்கு உடல் இழுத்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்க உங்களை காத்தா டபுள் லைட். ஆத்மானா என்ன? டபுள் லைட். லேசா இருக்கிறது, பிரகாசமா இருக்கிறது. ஆனா லேசா இருக்கிறோமா? பிரகாசமா ஃபீல் பண்றீங்க? நீங்க போற இடமெல்லாம் எல்லா இருளும் விலகி போறதை ஃபீல் பண்றீங்களா? ஒண்ணுமே இல்லை. நீங்க ஆத்மா பயிற்சி பண்ணுங்க, அசரீரி ஆகும்போது உங்களுக்கு என்னவாயிடும்? ஆத்மா நான் ராஜாங்கிற பயிற்சி பண்ணுங்கன்றார். நான் ஆத்மா, நான் ராஜா. இந்த பயிற்சி பண்ணா எது ஈஸின்றார் பாபா? அசரீரி. இங்க இருந்துட்டு ஜப்பான்ல இருக்கக்கூடிய ஒரு ஆத்மாவுக்கு சாந்தி கொடுத்துட்டு வந்துடலாம். அந்த ஆத்மா நான் நல்லாயிட்டேன்னு உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லும். எப்போ? அசரீரி பயிற்சி பண்ணணும். எப்போ அசரீரி பண்ண முடியும், ஆக முடியும்? நீங்க ஆத்மா உங்களுக்கு என்னவா மாறணும்? நீங்க ராஜா ஆகணும். நீங்க ராஜா ஆனா தான் நீங்க இதெல்லாம் இங்க விட்டுட்டு நீங்க எங்க போகணும்? ஒரு செகண்ட்ல என்ன பண்ணலாம்? கூடு பயணதெல்லாம் சொல்றாங்க இல்லையா? அவன் சொல்றாரு, எல்லாமே இப்ப இங்க நடந்துட்டு இருக்குது. ஒரு செகண்ட்ல எங்கனாலும் போய் எந்த ஆத்மாவுக்கு நீங்க என்ன பண்ண முடியும்? சக்தி கொடுக்க முடியும். இங்க இருந்து அங்க வேலையை சரி பண்ண முடியும். அவங்கதான் முதலாளி. பாபா சொல்றாரு, நீங்க ராஜா ஆகி சுயராஜ்ய அதிகாரியாகி கர்மம் செய்யுங்க. அசரீரி ஆகுவது ஈஸி ஆகிவிடும். ராஜா என்றாலே கண்ட்ரோலிங் பவர், ரூலிங் பவர் உடையவர். எப்படி ஆர்டரிட்டு கட்டளையிட்டு நடத்துகிறார், அது போல நமக்கு நினைவு இருக்க வேண்டும், நான் சுயராஜ்ய அதிகாரி. ஆகவே இந்த தேகம் என்னை கவர்ச்சிக்காது. நான் சுயராஜ்ய அதிகாரி. இந்த தேகம் என்னை என்ன பண்ணாது? கவர்ச்சிக்காது. அது என்னை இழுக்காது. அசரீரி என்றால் சரீரம் மறந்து போவது என்ற அர்த்தம் அல்ல. சரீரத்துக்கு எஜமானனாகி சரீரத்தினால் கர்மம் செய்ய வைப்பது. அசரீரினா சரீரம் மறந்து போறது அப்படி அல்ல. பாபா சொல்ற, சரீரத்துக்கு எஜமானனாகி சரீரத்தை கொண்டு காரியம் செய்ய வைப்பது. இதற்காக முழு நாளிலும்
நடுநடுவே நேரம் ஒதுக்கி தன்னை தானே சோதனை செய்து ட்ரில் செய்து கொண்டே செல்லுங்கள். இதெல்லாம் நடக்கணும். ஒரு சொகுசான முதலாளி ஆகணும், அப்படியே ஏசி கார்லேயே ஜாலியாக ஃப்ளைட்டில் சொந்த ஃப்ளைட் வாங்கி ஊரெல்லாம் உலகெல்லாம் சுற்றணும்னா அதுக்கு எவ்வளோ உழைச்சிருப்பார் ஆரம்பத்தில். பாபா சொல்கிறாங்க, நீங்கள் பகல் பொழுதில் முழு நாளில் நடுநடுவே இங்கே வந்துட்டு போகிறதுனால ஒன்றும் ஆயிடாது. நான் பாபாவை தான் நம்பியிருக்கேன், நான் பாபாவை தான் நம்பியிருக்கேன். நம்புறதெல்லாம் பத்தாது, கொஞ்சம் ஏதாவது வேலையும் என்ன பண்ணணும், செய்யணும். என்ன வேலை? மலையை தூக்க சொல்கிறாரா? நடுநடுவே நேரம் ஒதுக்கி தன்னை தானே சோதனை செய்து ட்ரில் செய்து கொண்டே இருங்கள். ஒரு செகண்டில் மேலே போ கீழே வா, மேலே போ கீழே வா. இந்த மனசுங்கிற ஜிம் பூதத்துக்கு நீங்கள் என்ன கொடுத்துட்டே இருக்கணும்? நீங்கள் இருந்தது போது நீ இப்போ மேலே போ, மேலே இருந்தது போது இப்போ என்ன பண்ணு, கீழே வா. கொஞ்சம் படுத்தி எடுங்க, எக்ஸசைஸ் இல்லையா? குழந்தைங்களுக்கு உட்காரு எந்திரினா கடுப்பாக தான் வரும். மாடிக்கு போயிட்டு வா, கீழே இறங்கு, மாடிக்கு போயிட்டு வானா கடுப்பாக தான் இருக்கும். ஆனால் முதல்ல சொல் பேச்சு கேட்குற குழந்தையா மாற்றிடுறீங்க, ரெண்டாவது அது ஆரோக்கியமான குழந்தையா மாற்றிடுறீங்க. மனசு இங்கே இருந்தாலும் கெட்டு போயிடும். இதுக்கு ட்ரில் கற்றுக் கொடுக்கும். ஒரு நாள் பொழுதுல நடுநடுவே என்ன செய்யணுமாமா? ட்ரில் கற்றுக் கொடுங்க. பரந்தாமம் போ, சக்தி வாங்கு, திருப்பி வா, முழு உலகத்துக்கும் சக்தி கொடு, பரந்தாமம் போ. நடுநடுவே பாபா சொல்ல, நடுநடுவே நேரம் ஒதுக்கி செக் பண்ணுங்க, ட்ரில் பண்ண வைங்க. அப்போ பாபா சொல்ற பெரிய மாற்றத்தை என்ன பண்ணுவீங்க, உணர்வீர்கள். அடிக்கடி போயிட்டு வரணும். ஏன்னா மனசு ஒரு இடத்துல என்ன பண்ணாது இருக்கா, அது பழகிடுச்சு. அதனால மேலே போயிட்டு திருப்பி ஒரு கையோட என்ன பண்ணிடுங்க, வர சொல்லிடுங்க. பாபா சொல்ல திருப்பி மேலே போக சொல்லுங்க. எவ்வளவு எக்ஸசைஸ் பண்றீங்களோ அவ்வளவு மனசு என்னவாயிடும், ஸ்ட்ராங் ஆயிடும், சக்திசாலி ஆயிடும். அப்புறம் நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும். பாபா சொல்றாங்க, அப்போ செக் அண்ட் சேஞ்ச் இது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்க வேண்டும். இடையிடையே செக் பண்ணணும். ஃபேக்டரியிலலாம் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்கணும். திடீர்னு ஏதாவது ஒரு தப்பு இருந்துச்சுன்னா உடனே ஆஃப் பண்ணி அதை சரி செய்யணும். இல்லைன்னு ஒன்று அருந்துச்சுன்னா எல்லாம் அருந்துடும், அவ்வளோதான். ஒரு பேக்கேஜ் தப்பாயிடுச்சுன்னா அப்புறம் எல்லா பேக்கேஜுமே என்னவாயிடும். அப்போ மிஷின் எல்லா வேலையும் செய்யும், ஆனால் ஒருத்தர் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், செக் பண்ணிகிட்டே இருக்கணும், சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். பாபா செக், ஏன் மனசு இப்போ என்ன பண்ணிட்டு இருக்குது, ஏன் மனசு இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கு, நான் ஹாப்பியாக இருக்கேனா, நான் திருப்தியாக இருக்கிறேனா, சந்தோஷமாக இருக்கிறேனா, செக் பண்ணுங்க. ஏன் கவலைப்படுது, என்ன கவலைப்படுது, ஏன் எந்த பாயிண்ட் மறந்துடுச்சு, பாபா மறந்துடுச்சா, இல்லைன்னா ப்ராக்டிஸ் மறந்துடுச்சா, செக் பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும். இது தொடர்ந்து லகாத்தார் ஆப்கி பி லகாத்தார் கர்மயோகிக்கா நேச்சர் பன் ஜாயேங்கே. அப்புறம் இயல்பாகவே கர்மயோகி என்பது உங்களுக்கு நேச்சர் ஆகிடும். கர்மயோகி ஆகி இருப்பது என்பது உங்களுக்கு என்னவாயிடும், நேச்சர்னா சுபாவம் ஆகிடும். நல்ல டிரைவருக்கு கார் ஓட்டுறது என்னவாயிடும், நேச்சர், சுபாவம் ஆகிடும், ஈஸியாகிடும். அது மாதிரி நீங்கள் என்ன செஞ்சாலும் உங்களுடைய புத்தி பாபாட்ட இருக்கும். அப்போது ஆத்ம சக்தியும் சேர்ந்து பரமாத்ம சக்தியும் சேரும்போது அந்த காரியம் வெற்றிகரமாக தானே முடியும். ஆத்மா பலம் இருக்குது, பரமாத்மா பலம் இருக்குது, அந்த காரியம் தோல்வி அடைகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதுக்கு முன்னால நீங்க மட்டும் இருந்துட்டு அந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தீங்க. இப்போ அசரீரி பயிற்சி பண்றீங்க, பாபா அடிக்கடி பார்த்துட்டு வாரீங்க. இப்போ பாபா உங்களுக்கு உங்களுடைய காரியத்தில் அவரும் என்னவாயிடுறார், ஆஜராயிடுறார். அப்போ இந்த காரியம் டபுள் இன்ஜின் ட்ரிபிள் இன்ஜினோட வந்துடுது. பாபாவும் சிவபாபா கூட்டா பிரம்மா பாபாவும் தான் சேர்ந்து வருவார். பிரம்மா பாபா கூட்டாலும் சிவபாபா என்ன பண்ணிடுவார், சேர்ந்து வரும். ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் கம்பைண்டு. அப்போ பாபா சார் இதுக்கு முன்னால நாம் சரீரம் உள்ள மனிதர்களை நம்ம சார்ந்து இருந்தோம். அவங்க ஒரு நாள் உதவுனாங்க, ஒரு நாள் என்ன பண்ணல, உதவலை. அது அவங்கள பற்றியும் ஒரு குறையும் கிடையாது. ஆனால் எங்கள் அப்பா எனக்காகவே காத்துட்டு இருக்கேன், என் பிள்ளை என்னை கூப்பிடாதா, நம்ம அந்த குழந்தைக்கு ஏதாவது செய்ய மாட்டோமா, அதை கூப்பிடாம நம்ம போகக்கூடாது, ரூல்ஸ் அவருக்கும் இருக்கு இல்லையா. அவர் நினைக்காம அவரையும் வந்து நிற்கணும். இங்கே அவரை நம்ம நினைக்கல, அவருக்கும் கொஞ்சம் ரோசமெல்லாம் உண்டு இல்லை, என்னை நினைக்கலைன்னா நான் இங்கே வந்து நிற்கணும். பாபா சொல்றாரு, கொஞ்சம் அவரை நினைங்க, அன்பா நினைங்க. பாபா நான் எனக்கு நீ மட்டும்தான் அடிக்கடி சொல்லிட்டு வந்துருங்க. அடிக்கடி பாபாட்ட இருந்து என்ன சொல்லணும், எனக்கு நீங்க மட்டும்தான் இருக்கிறீங்க. இது உண்மையா பொய்யா, சும்மா நினைச்சுக்கோமா, சொல்றீங்க. என் பிள்ளை இருக்கா, என்னை பார்த்துப்பானா, பார்த்துப்பானா. டிராமால இருந்தா பாபா பார்த்துக்கு வைப்பார். செய்ய வைக்கிறத ஆர்டர் எங்க இருந்து வரணும், அங்கே இருந்து வரணும். அவங்க பையனுக்கு ஆசை இருக்கலாம் உங்களை கடைசி வரைக்கும் காப்பாற்றணும். ஆனா டிராமாவில் இருக்கணுமே, அவனர்களாலே எல்லாத்துக்கும் யார் வேணும், அப்போ அவரை வச்சுக்கணும்ல. அவர்கிட்ட போய் அடிக்கடி சொல்லிட்டு வாங்க, எனக்கு யார் மட்டும்தான் இருக்கீங்க, நீங்கள் மட்டும். அவர் யாரெல்லாம் வச்சு செய்வார். பாபா சொன்னார், நமக்கு அந்த ஞாபகம் இருக்கணும்,
எனக்கு ஒரு பாபா வேண்டும். பாபா கூட தான் இந்த காரியம் நடந்துட்டு இருக்குது. இயல்பான கர்மயோகி ஆகிவிடும். कोई भी बात अगर बार बार की जाती है तो उसके लिए कहते हैं ये क्या बड़ी बात है. ஏதாவது ஒரு வேலையை தொடர்ந்து செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் என்ன சொல்வீங்க, அது என்ன ஒரு பெரிய விஷயமா அப்படின்பீங்க. தொடர்ந்து ஒரு வேலை செய்கிறவங்களுக்கு அந்த வேலை அவங்களுக்கு என்ன கிடையாது, நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக செல்லை பார்த்து ஒரு வேலை சரியாகாது, ஆனால் கடையில் போய் கொடுத்தா 2 பட்டனை தட்டிட்டு தாங்கன்றுவாங்க. அவங்கள பொறுத்தவரை ஒரு மெக்கானிக்கை பாருங்க, உங்கள் காரை கொடுக்க ஒரே தட்டில் சரி பண்ணி விட்டுருவாங்க. அவங்களுக்கு தொடர்ந்து வேலை பண்ணுறதுனால அது ஒரு விஷயமே கிடையாது. உங்கள் பிரச்சனை உங்களுக்கு தான் பெருசு, பாபாவுக்கு நீங்கள் அவரை கூப்பிடவே இல்லையே, அதுதான் பிரச்சனை. நீங்கள் உங்கள் பிரச்சனையை நீங்களே வச்சுட்டு மெக்கானிக்கிட்டே சில பேர் போக மாட்டாங்க. அந்த கார் எப்படி இருக்கும் தெரியுமா, டப்பாவை விட மோசமாகும். நீங்களே உங்கள் காரை மெயின்டைன் பண்ணணும்னு நினைச்சா, நீங்களே உங்கள் உடம்பை மெயின்டைன் பண்ணணும், அதை தான் அந்த ஆள்கிட்ட கொண்டு போய் என்ன பண்ணணும், கொஞ்சம் சர்வீஸுக்கு விடணும். பாபாட்ட கொண்டு போய் விடணும். மைண்டை, இந்த மனசை, இந்த புத்தியெல்லாம் பாபாட்ட கொண்டு போய் சர்வீஸ். இப்போ வாணி கேட்குறோம், யோகா பண்ணுறோன்னு இங்கே என்ன நடந்துட்டு இருக்குது, சர்வீஸ் ஆகிட்டு இருக்குது. இங்கேயும் உட்காந்துட்டு நினச்சிட்டு இருக்கக்கூடாது. பாபா சொல்கிறாரு, ஒரு வேலை தொடர்ந்து செய்யும் பொழுது அது நமக்கு ரொம்ப சுலபமாகிவிடும். இது என்ன பெரிய விஷயம், சர்வசக்திவான பொறுத்தளவில் நம்ம ப்ராப்ளம் ஒரு ப்ராப்ளமே இல்லை. ஆனால் நமக்கு தான் நம்ம ப்ராப்ளம் என்னது, ரொம்ப பெருசு. கோடி ரூபாங்கிறது உங்களுக்கு வேணால் பெருசாக இருக்கலாம். அம்பானிக்கு அவர் பையனுக்கு போயிட்டு வர செலவு, அவன் வாரத்துக்கு ஒருக்க அமெரிக்காவில் இருந்து வீட்டுக்கு தனி ஃப்ளைட்டில் வந்துடுறாராம்மா. ஏன்னா நம்ம அம்மாவை பிரிஞ்சிருக்க முடியாது. அது வீடு எப்படி சரி, அதனால சந்தோஷமாக இருப்பாங்களான்னு நமக்கு தெரியாது. வாரம் போகிறான், ஃப்ளைட்டில் தான் போகிறான். அவங்களுக்கு கோடிங்கிறது ஒரு விஷயமே இல்லை. பணம் நமக்கு கோடின்னா அது ஒரு பெரிய உழைப்பான விஷயம், வாழ்நாள் சம்பாத்தியமாக இருக்கலாம். பாபா சொல்கிறார், உங்கள் பிரச்சனையை நீங்களே தலையில் தூக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அது பிரச்சனை தான். ஆனால் பாபா இது அப்படி, இதெல்லாம் இனிமேல் நம்மளாலெல்லாம் காரியத்துக்கு ஆகாது, இதை நீ பார்த்துக்கோ, இதை நீ செய், எனக்கு ஒன்றும் தெரியாது. நீங்கள் அவர்கிட்ட கொடுத்துருக்கிறது ஒன்றுமே இல்லாமல் போயிடும். பாபா சொல்கிறார், கொடுக்க தெரியணும்ல, இருக்கிறத பாபா கையில் என்ன பண்ணணும், கொடுக்குறது. இது என்னோடது இல்லை பாபா, இது உன்னோடது. நான் எத்தனை பேர் பக்தியில் திருப்பதி வெங்கடாச்சலபதியை பார்ட்னராக வச்சுருக்காங்க தெரியுமா? எதுக்கு தெரியுதுல்ல, சில ஆளை பார்ட்னராக வச்சா நமக்கு வியாபாரம் நல்லபடியாக ஓடும். ஏன் நீங்கள் பாபா காசு நம்மள்கிட்ட கேட்கல, பாபா நம்மள்கிட்ட என்ன கேட்கல, காசு கேட்கல. அவரை நீங்கள் அதுக்காக பார்ட்னர் அப்படி கிடையாது, பொறுப்பை பாபாட்ட கொடுக்க. சில பேர் ஒர்க்கிங் பார்ட்னர்னு வச்சுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அதுக்கும் பேர் என்னது, வேலை வாங்குற யுக்தி. ஒர்க்கிங் பார்ட்னராக அவன் இன்னும் ஒழுங்காக உழைப்பான். அது வேலை வாங்குற அப்படின்னா இந்த லாபத்தில் உனக்கும் பங்கு இருக்குது தம்பி அப்படின்னா அவன் இன்னும் ஆர்டர் பண்ணுவான். நீங்கள் சம்பளம் மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா அவர்கிட்ட அவ்வளோ வேலை என்ன பண்ண முடியாது. பாபா ஒர்க்கிங் பார்ட்னர் ஆக்கிக்கணும். பாபா சொன்னேன், வேலைன்னா பிஸ்னஸை பற்றி நினைக்காது. நீங்கள் போடுற டீக்கு கூட யாரை கூப்பிட்டுக்கணும், பாபா வாங்க டீ போடணும், டீ சூப்பராக இருக்கும், பாலே இல்லாட்டாலும் சரி, சீனியே போடாட்டாலும் சரி, நீங்கள் நல்லா இருக்கலேம்பாங்க. நீங்களே பண்ணிங்கன்னா என்னத்தை போட்டாலும் என்ன தலையெழுத்து தனியாக இருக்குது, கழனி தனியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் பாபாவை கொண்டு வந்து பாருங்கள், எல்லாமே சுலபமாகிறது இல்லை, சுவையாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். பிஸ்னஸ் மாதிரி தெரியாது, வேலை மாதிரி தெரியாது, குடும்பம் மாதிரி கோயிலாக கொண்டாட்டமாக இருக்கும், திருவிழாவாக இருக்கும். டெய்லி கண் முடிச்சதுலேருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் வீடு திருவிழாவாக இருக்கும். ஏன்னா பாபா வீடு, பாபா பார்த்துக்கிறார், பாபா ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறார். இது பாபாவுடைய வீடு, பாபாட்ட கொடுத்துட்டு இப்போ எல்லாமே எப்படி நடந்துட்டு இருக்குது ஈஸியாக அவர் பார்த்துக்கிறாரு. அவர்லாம் நான் அப்பப்போ பாபா சொல்கிறாங்க, ஒரு சின்ன அட்டண்டன்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டுருங்க. பாபா சொல்கிறாங்க, ஒரு பெரியவரிடம், அதாவது பல முறை செய்த ஒருவரிடம் ஒரு வேலையை, அந்த வேலையை கொடுப்பது அவருக்கு ஒரு விஷயமே கிடையாது. நமக்கும் கூட இந்த அனுபவம் ஆக வேண்டும். நாம் இதில் செக் பண்ணுங்க, நானும் பாபாவும் இணைந்து இருக்கிறோமா என்று. நல்லது. பாபா இன்னைக்கு முக்கியமாக என்ன சொல்கிறாங்க, அசரீரி நிலையை அனுபவம் செய்வதற்கு மனதை கண்ட்ரோலில் வைத்திருங்கள், பாபாவோடு ஆழமான அன்பு கொண்டு இருங்கள். நீங்கள் யாரை ரொம்ப நேசிக்கிறீங்களோ நீங்கள் அவரை போலவே ஆயிடுவீங்க. பாபாவை ரொம்ப லவ் பண்ணுங்க, நீங்கள் பாபா போலவே ஆயிடுவீங்க. அவரை பார்த்து அவர் போலவே ஆயிடும். பாபா எவ்வளோ அன்பு கடல், என்னோட பாபான்னு சொல்லக்கூடாது, சொன்னான். அவர் யாரு, என்னோட அப்பா எவ்வளோ அன்பு கடலாக இருக்கிறேன், என்னோட அப்பா எவ்வளோ, அப்பன்னா அந்த சொத்து உங்களுக்கு வரும். பாபா நீ அன்பு கடல், என்னோட பாபா அன்பு கடல், என்னோட பாபா ஆனந்த கடல்.
என்னோட பாபா சக்தி கடல். அப்போ அதுல நீங்க ஷேர் வாங்கிக்கிறீங்க. ஷேர்லாம் இல்லை, டோட்டலா சொத்தையே என்ன பண்ணிக்கிறீங்க, அது என்னோட வார்த்தை. சிவன் சிவன் கடவுள் கடவுள்லாம் தாண்டி அவர் என்னோட அப்பா, என்னோட அப்பா, என்னோட அப்பா சாந்தி கடல், என்னோட அப்பா சர்வசக்திவான். அப்ப நாம யாரு? மாஸ்டர் சர்வசக்திவான். என்னுடைய தந்தை அன்பு கடல். அப்ப நாம யாரு? மாஸ்டர் அன்பு கடல். பாபா அதை அனுபவம் பண்ணி சொல்றாரு. அசரீரி ஸ்திதியினுடைய அனுபவம் செய்யணும். நீங்க அசரீரியை பார்க்கும் பொழுது அசரீரி ஆயிடுவீங்க. படைத்தவரை பார்க்கும் பொழுது, படைப்பை பார்க்கும் பொழுது படைத்தவருடைய நினைவு வந்துடும். நம்முடைய யோகாங்கிறது கர்ம யோகா. பாபா சொல்றாங்க கர்ம சந்நியாசம் கிடையாது, கர்ம யோகி. நாம யாரா இருக்கணும்? கர்ம யோகியா இருக்கணும். வேலை செய்யறதும் யோகாவையும் ரெண்டையும் சேருங்கன்றார். வேலை வேற யோகா வேறன்னு என்ன பண்ணாதீங்க. நீங்க சாப்பிட்ற நேரம் யோகா டைமா இருக்கணும். சாப்பிட்ற நேரம் நமக்கு எங்க நேரம் இருக்குது, சாப்பாட்டை யோகாவை மாத்துங்க. சமைக்கிற நேரம் என்ன நேரமா இருக்கணும்? சமைக்கும் போது நீங்க யோகா பண்ணாம வேற எந்த நேரம் யோகா பண்ணாலும் அது பிரயோஜனமே இல்லை. நீங்க சமைக்கிற நேரத்தை மட்டும் யோகா டைமா மாத்திட்டீங்கன்னா உங்க வீடே யோகியா மாறிடும். உங்க வீடே பாபாவை நினைக்க ஆரம்பிச்சிடும். பாபா சொல்றார் இது எனக்கான யோகா டைம்னு நினைக்க. நடந்து போறீங்களா, இது எனக்கான யோகா டைம்னு நினைக்க. இதுதான் எனக்கான யோகா டைம். அப்போ யோகா வேற, நடக்கிறது வேற, யோகா வேற, சாப்பிட்றது வேற, யோகா வேற, தூங்குறது வேற. தூங்கும் போதும் நான் யார் நினைவுல தான் தூங்கிட்டு இருக்கிறேன். இது அந்த தூக்கம் கூட நித்ரா யோகமா இருக்கும். யோக நித்ரான்னு சொல்றாங்க இல்லையா, அது அனந்த நித்திரை. சாமியெல்லாம் பார்க்கும்போது அதை சொல்லுவாங்க அனந்த சைனம்னு சொல்லுவாங்க. அந்த முகம் அவ்வளவு பிரகாசமா இருக்குது தூங்கும் போது. புத்தியில் சிவன் இருக்கிறார். அந்த திருவனந்தபுரம் கோயிலில் பார்த்தீங்கன்னா பெருமாள் இருப்பார். பெருமாள் கைக்கு கீழே வந்து சிவலிங்கம் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? திருவனந்தபுரம் பத்மநாத சுவாமி பாபு படைக்கலை படுத்திருப்பார். அதாவது தூங்கும் போது கூட சிவனுடைய நினைவு இருந்துச்சுன்னா உங்க தூக்கத்துல வரக்கூடிய எண்ணங்கள் நல்ல அதிர்வலைகள் சேவைப்படும். நல்ல பிசினஸ்மேனுக்கு தூங்கும் போதும் கூட அவர் பணம் குட்டி போட்டுட்டு இருக்கும். பாபாசார் ஒரு நல்ல யோகிக்கு தூங்கும் போது கூட மனசு சேவா பண்ணிட்டு இருக்கும், சம்பாதிச்சுட்டு இருக்கும். நீங்க தூங்கினாலும் உங்க பணம் உங்களுக்காக வேலை செஞ்சா நீங்க பிசினஸ்மேன்றாங்க. ஒரு யோகின்னா நீங்க தூங்கினாலும் அங்க என்ன நடந்துட்டு இருக்கணும், உங்க தூக்கத்துல நீங்க பாபா நினைச்சிட்டு இருப்பீங்க. தூக்கத்துல உங்களுடைய மனசு எல்லா ஆத்மாக்களுக்கும் சக்தி கொடுத்துட்டு இருக்கும், சாந்தி கொடுத்துட்டு இருக்கும். அந்த நம்ம தூங்குறதுக்கும் இப்ப நமக்கு டைம் ரொம்ப கம்மி, ஏன் நேரம் நெருங்குது. அதனால ஒவ்வொரு டயத்தையும் நல்லா படிக்கிற பசங்க பஸ்ல நின்றுட்டு படிப்பாங்க. பாத்துருக்கீங்களா? பரீட்சை நேரத்துல டவுன் பஸ்ல நின்றுக்கிட்டு படிப்பாங்க. ஏன்னா நேரம் உங்களுக்கு கம்மி, நேரம் கம்மி. நாம நின்றுட்டு யோகா பண்ணணும். அவங்க நின்றுட்டு படிக்கிறாங்க, நம்ம நின்றுட்டு யோகா பண்ணக்கூடாதா? சீட்டு கிடைச்சா நான் யோகா பண்ணுவேன். பாபா எனக்கு சீட்டை கொடு. நின்றுட்டு யோகா பண்ணு. ஒத்த காலம் நின்றுட்டுலாம் இவன் மேலையில உட்காந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, தவம் செய்கிறாங்க. அதை விட நம்ம டவுன் பஸ்ஸில் நின்றுட்டு யோகா பண்ணுறது ஒன்றும் கஷ்டம் இல்லை. எனக்கு ஏன் பாபா எனக்கு இது எல்லாத்தையும் யோகாவை மாற்றுங்க, வாழ்க்கை ஈஸியாகிடும். யோகாவை மாற்றுறதுன்னா என்ன அர்த்தம்? பாபாவை பார்ட்னராக வச்சுக்கிறீங்கன்னு அர்த்தம். சதா சர்வ காலமும் யோகா பண்ணுறோம்னா பாபா நமக்கு யாரு? பார்ட்னர். அவர் எல்லா வேலையுமே என்ன பண்ணிடுவார், ஈஸியாக செஞ்சு. தாதா லேக்கராஜ் வந்து பிஸ்னஸை முடிச்சுக்கலாம், என் பங்கை நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லும்போது பார்ட்னர் டீல் பண்ணுறாரு. ஐயோ உங்களை வச்சு உங்கள் பேரை வச்சு தான் எங்கள் பிஸ்னஸே ஓடிட்டு இருக்குது, நீங்கள் இல்லைன்னு நான் என்ன பண்ணுறது? ஆனாலும் அவர் தப்பிச்சிட்டாரு. அதாவது சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த நம்பிக்கைக்குரிய உழைப்பாளிகளாக இருப்பாங்க. நமக்கு பாபா அப்படி ஒரு பார்ட்னர் கிடைச்சிருக்கிறார். பாபா சொன்னார் யோகத்தை, கர்ம யோகத்தை நீங்கள் அனுபவம் செய்யுங்க. அசரீரியை பாருங்க, அசரீரி ஆகிறது நம்ம ஈஸி. நீங்கள் அசரீரி ஆகிட்டீங்கன்னா அந்த சரீரம் கர்மேந்திரியம் உங்களை ஆகர்ஷிக்க முடியாது அப்படின்ட்டார். உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே உங்கள் மனசு வந்துடுச்சுன்னா உலகமே உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும். மனசுக்கு மட்டும் கொஞ்சம் ட்ரைனிங் கொடுங்க. என் மனமே இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிற மேலே போயிட்டு வா, கொஞ்சம் அவங்க சொல்லுங்க. அப்புறம் மனசு உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். அப்புறம் உடல், குடும்பம், உலகமே கூட என்னவாயிடும், கட்டுக்குள்ளே வந்துடும். சர்வசக்திவான் என்னுடைய அந்த பெருமை இருக்கணும். அவர் எனக்காக வந்திருக்கிறார், என்னோடு இருக்கிறார். அதை நீங்கள் நானும் பாவம் கம்பைண்ட் இணைந்த வடிவம் அதே அனுபவம். என்னையும் பாவாவும் எது வந்தாலும் என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாது. கம்பைண்டை எப்படி பிரிக்க முடியும், அந்த அனுபவத்தில் இருக்குன்னு சொல்லிடுச்சு.